இப்போ தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள வர இருந்தது. ஆனால் வராமல் போய்விட்டது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது, திமுக கை ஓங்கி இருப்பதாக அவங்க சொல்றாங்களே, நாங்க கண்டிப்பா ஜெயிச்சுருவோம். எங்க வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுருச்சு. அப்ப இப்போ தேமுதிக வந்தங்காட்டிக்கு என்னன்னா, இன்னும் முழுமையாக அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்துச்சு. 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு திண்ணமான விஷயத்த அவங்க சொல்றாங்களே சார். அதாவது கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்கான ஒரு பார்ட் தான் சார். ஆனா, ஓகே. ம். ஓட்டு போடுறது யாருன்னா மக்கள் தான். ம்ஹ்ம். மக்கள் தான் வந்து ம்ஹ்ம். எஜமானர்கள். அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. ம். ஆனா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில வந்து மக்கள் வந்து இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அவல நிலைகள், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. ம். அதுல வச்சு நினைச்சு திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு அவங்க நம்புனாங்கன்னா, அந்த நம்பிக்கை வீண் தான் போக போகுது. ம். இன்னொன்னு என்னன்னா, திமுக எப்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த முறை அவங்க வந்து வெற்றி பெற்றதில்ல. படுதோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஓகே. குறிப்பா சொல்லணும்னா 96ல வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து பெரிய பொற்கால ஆட்சி 91 டூ 2001 பொற்கால ஆட்சின்னு சொன்னாங்க. ஆனா அது மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, கட்கால ஆட்சியா தான் ஆகி அது படுதோல்வி அடைஞ்சாங்க. அதே ம். மாரி 2006 டூ 2011 வந்து சாதனைகளினுடைய வடிவம்டாங்க. ம். ஆனா அது வேதனைகளின் வடிவமாக போய் ஆட்சி வந்து எதிர்க்கட்சியா கூட வர முடியல. ம். அப்ப அதே மாரி தான் இப்ப 2021, 26 வந்து திராவிட மாடல் 2.0ன்னு சொல்றாங்க. இது வளர்ச்சியில் 2.0வா இல்ல கஞ்சா போதையில் 2.0வா என்று மக்கள் வந்து தெளிவா சொல்லப் போறாங்க. நான் ஓகே. என்ன கேட்கிறேன்னா, இப்போ தேமுதிக என்கின்ற ஒரு கட்சி இப்போ வந்ததுனால அவர்கள் வந்து ஒரு வெற்றி கிடைச்சிரும்னு சொன்னா, அதுல இப்ப நான் என்ன சொல்றதுக்குன்னே இல்ல. தேமுதிகங்கிறது ஒரு கட்சியே இல்ல. அதற்கு எந்த விதமான அடிப்படை இ எ கட்டமைப்பே இல்லன்னு பேசியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும், திமுகவினுடைய அமைச்சர்களும். குறிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன்னு நெனைக்கிறேன். 2016க்கு அதாவது தேமுதிக எப்போதுமே வந்து ஒரே கூட்டணியில தொடர்ந்து இருந்த வரலாறுகளே இல்ல. நீங்க 2016ல வந்து மக்கள் நல கூட்டணி, 2019ல என்டிஏ கூட்டணி, 2021ல வந்து அமமுக, 2024ல அதிமுக, 2026ல இப்ப திமுக கூட்டணிக்கு போறாங்க. ம். இப்ப இதுல என்ன ஒரு இல்ல சார். விசேஷம்னா அதுல இப்ப ஏற்கனவே இருந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலகி போகுது அப்படிங்கிறது, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஒரு அ ஒரு சறுக்கலாக அல்லது ஒரு சவாலாக இருக்க போறது இல்லையா? அப்படி அப்படி பார்க்க வேண்டியது இல்லையா அத? அதுதான் சார் நான் சொல்லி முடிக்கிறதுக்குடா. அதுல என்னடா பார்த்தா நான் சொன்ன படிச்சேன்ல, ம், ம். இதுல இருந்து ஒரு முறை கூட இந்த தேமுதிக இருந்த கூட்டணி வெற்றி பெற்றதே இல்ல. ஓ! இதுதான் இப்போ ஹைலைட். ம், அதனால எங்களுக்கு இந்த தேமுதிக போனது ஏதோ ஒரு வகையில நல்லதா தெரியுது. இது திமுகவுக்கு போயிருக்கு. திமுகவும் வெற்றி பெறுமாங்கிறது நிச்சயமாக ஏற்கனவே வரலாறுகள் சொல்லியிருக்கும். நீங்க 2016ல இருந்து தேமுதிக கூட்டணி அமைச்ச எல்லா கட்சிகளும் படுதோல்வியை சந்திச்சிருக்கோம். ஈவன் நாங்க கூட 2024ல ம், படுதோல்வியை தான் சந்திச்சோம். ம். அதே மாரி இப்ப 2026ல அப்படி போறாங்க. அதனால அவங்க ராசி அப்படி இருக்கு. அதனால தான் நாங்க கழட்டி விட்டோம். அதான் உண்மை. என்னடா தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடிய அ ஒரு கட்சி என்னன்னா, இப்ப அரசியல் பேரம் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரே ஒரு கருத்துக்காண்டி அ திமுகவும், தேமுதிகவும் அப்படி தம்பட்டம் அடிச்சாங்கன்னா வைங்க, அவர்களுக்கு மக்கள் சரியான சவுக்கடியை இந்த தேர்தல்ல இல்ல குடுப்பாங்கங்கிறது எப்படியாவது என்னுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள அவர்களையும் மேடையில ஏத்திறணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னதாகட்டும். அல்லது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதாகட்டும். இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இல்ல அப்படிங்கிறத நமக்கு அதிமுக கூட்டணிக்கு பார்க்க வேண்டியிருக்கிறதா? அப்படி இல்லையா அதைய? அந்த அந்த கோணத்தில அணுக வேண்டியது இல்லையா? இல்ல சார். நான் மீண்டும் சொல்றேன். மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. நீங்க இல்ல சார். இப்ப 2016ல சார் இப்ப ஜவஹர்லால் சார் உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமா நீங்க தேர்தல் அரசியல கவனிச்சுட்டு வர்றீங்க. ஒரு பெரிய கூட்டணி உருவாகுது. அல்லது வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு இருந்தா, அந்த மொபிலிட்டில இருக்கக்கூடிய, அந்த வோலடைல்ல இருக்கக்கூடிய, நம்ம ஜெயிக்கிற கூட்டணிக்கு வாக்கு போடுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 10% வாக்காளர்கள் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த பக்கம் எடுத்தாங்கன்னா, அது யாருக்கு சாதகமா அமையுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. அதாவது கூட்டணி அமைப்பு வந்து சில கட்சிகள சேர்க்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதியில அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு பகுதி ஒரு ஓட்டுக்கள் இருக்கும். ம். 1000, 2000 ஓட்டுக்கள் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து ஒரு எதிரான ஒரு பலமான ஒரு அணியை எதிர்ப்பதற்காக கூட்டணி சேர்வது உண்டுதான். ஆனால்
தேமுதிகவினுடைய வரலாறு இப்படி இருக்குது, ராசியும் அப்படி இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2016ல நாங்க தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா திமுகக்கு அந்த வரலாறு. அதனால நீங்க 2016 எடுத்துட்டீங்க, திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சாங்க. திமுக, காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள். அதே விட மக்கள் நல கூட்டணின்னு இன்னொரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல விசிக, கம்யூனிஸ்ட், தேமுதிக என்று பல கட்சிகள் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நாங்க 234 தொகுதியில இரட்டை சின்னத்தை நின்றுச்சு. அதுல 136 தொகுதியில் வெற்றி பெற்றோம். எங்களுக்கு வரலாறு இருக்கு. நாங்கள் வந்து மக்களை நம்பி களத்தில் இருக்கோம். ஒரு பக்கம் சீட்டுக்கும் நோட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அதே மாதிரி சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, குடும்பம் தான் சமூக நீதின்னு இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி. இதையெல்லாம் மக்கள் வந்து வெவ்வேறு விதமா பிரிச்சு பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலை ஒரு விதமாகவும் சட்டமன்ற தேர்தலை ஒரு விதமாக தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து நீங்கள் கூட்டணி என்னதான் பலமா அமைச்சா கூட நீங்கள் கூட்டணி சொல்லுங்க. இல்ல சார், கூட்டணி பலமா அமைச்சா இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு வருத்தம் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் தான் நான் அந்த கேள்வி. நாங்க நாங்க வந்து மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் சளைத்தவர்கள். நாங்க ஒரு மகா கூட்டணி அமைச்சிருக்கோம். ஓகே. நாங்கள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாமக, தமாக, ஜெகன்மூர்த்தி, இன்னும் 10 கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் சாதாரண இது இல்ல. நாங்கள் தனித்தியம் போட்டியிடல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கோம். நான் வந்து தேமுதிக திரு ஜவஹர் அலி, நான் வந்து உங்களுடைய சாதாரண கூட்டணி அல்லது வந்து குறைவான கூட்டணி அப்படி நான் மதிப்பிட்டு சொல்லல. ஆனால் உங்கள் கூட்டணி வருவதாக சொல்லி இருந்தவர்கள் வராம போனது அது உங்களுக்கு ஒரு ஒரு சவாலாக இருக்குமாங்கிறதான் கேள்வி. முதற்கட்ட உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அரசியல் களத்துல 2016ல கருணாநிதி சொன்னாரு, பழம் நலி பாலில் விழுண்டாரு. 2011லயும் இப்ப தேன் கலந்த பால்ல விழுந்துச்சுன்னு அவங்க அம்மையார் சொல்றாங்க. தேன் கலந்த பால்ல விழுந்துச்சுன்னு அம்மையார் சொல்றாங்க, பிரேமலதா அம்மையார். அததான் இல்ல அவங்க சொல்லலாம் சார். அவங்களுடைய வலு என்ன சார்? உண்மை என்னடா, அந்த கட்சியினுடைய தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் 0.4%. நாங்க தான் கடந்த தேர்தல்ல 2.59% நாங்க தான் எங்க கூட்டணியில் இருந்ததுனாலதான் அந்த கட்சிக்கு கிடைச்சது. கடந்த காலம் 2021 அமமுக போட்டியிட போகும்போதெல்லாம் அவர்களுடைய 0.4% தான். எங்க கூட்டணியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏறிச்சுன்னா விருதுநகர் தொகுதியில நாங்க கடுமையா உழைச்சோம் அந்த விஜய் பிரபாகரன் வெற்றிக்காக. ஆனா அந்த நன்றியை மறந்து கட்சி நலனில் முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நலன், நீங்க தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களே, ஸ்வீட் பாக்ஸ் முக்கியம், இந்த ரெண்டு முக்கியம் போனவங்கள்ட்ட நாம என்ன பண்ண முடியும்? ஸ்வீட் பாக்ஸ் தான் முக்கியமா இருக்கும்போது நாம என்ன சார் பண்ண முடியும்? ஜவஹர்லி சார், நீங்க தான் சார் ஜவஹர்லி சார் நீங்க தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களே சார். நான் என்ன சொல்றேன் சார், நீங்கள் ராஜ்யசபா சீட்டு தரமாட்டேன்னு சொல்லல. அவர்களுக்கு 2026ல தரேன்னு சொல்லி இருந்ததா ஒப்பந்தம். ஆனா அவங்க அவசரப்பட்டு போயிட்டாங்க. அவங்க ராஜ்யசபா சீட்டு மட்டும் இல்ல சார், அவங்க பெரிய பெட்டியை எதிர்பார்க்கறாங்க சார். இல்ல நம்ம ஒரு கட்சியை அப்படி குறைச்சு மதிப்பிட வேண்டாம். ரைட், நான் முதற்கட்ட உங்களுடைய கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். இல்ல குறைச்சு சார் நீ ஒரு நிமிஷம் மதிப்பிடலாம். ஆனா ஒண்ணு என்னடா, வரலாறுகளை நீங்க பாருங்க. தேமுதிக நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே கூட்டணியில தொடர்ந்து பயணித்த வரலாறு இல்ல. கால சூழ்நிலைக்கேற்ப அவங்க கூட்டணி. இன்னும் சொல்ல போனா கடைசி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வேட்பு மனு தாக்கல் முடிகிற டைம் தான் அவங்க கூட்டணியை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அரசியலுடைய பேரம் வந்து படியணும். அது வரைக்கும் கூட்டணி இருக்கிறோம். ஆனா இந்த சமயத்துல நாங்க தெளிவா இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் நாங்க தெளிவா இருந்தோம். உங்களுக்கு வந்து இத்தனை தொகுதிக்கு மட்டுமே எங்களால கொடுக்க முடியும், வேற எதுவும் எங்களால் முடியாது என்று தெளிவா சொன்ன பிறகு வேற வழி இல்லாம அவங்க அங்க போனாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வலு என்ன, பலம் என்னது. ஏன்னா கடந்த 5 தொகுதி பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிட நாங்கள் வாய்ப்பு கொடுத்த போது அவர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய. இன்னும் சொல்ல போனா குறிப்பா மத்திய சென்னை தொகுதியில நான் ஒரு தொகுதி பொறுப்பாளராக இருந்தேன். 5 பேர்ல நான் ஒருத்தர். அங்க பார்த்தா தொண்டர்கள் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கூட வராத நிலையில தான் இருந்தது. ஜவஹர்லி சார், இதுல வந்து நிறைய விமர்சனங்களை திரு மோசஸ் வச்சிருந்தாரு, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து எப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன் சார். இல்ல ஆக்சுவலா வந்து சார், நீங்க அவரு கடைசியா வந்து அவர் உமா மகேஸ்வரன் திமுக பிரமுகர் நினைக்கிறேன். இல்ல, அவர் திமுக பிரமுகர் இல்ல சார், அவர் அரசியல் விமர்சகர் தான். அவர் திமுக பிரமுகர் மாதிரி தான் பேசினாரு, அதனால சொல்றேன்.
அதனால வந்து திமுக பிரமுகர் மாதிரி தான் அவர் பேசினாரு. அவர் அரசியல் விமர்சகர்ன்ட்டு அவர் வேணா போட்டுக்கலாம். நீங்க போட்டுங்க. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம், அவர் என்னன்னா மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு வெற்றி உறுதி பண்ணியாச்சு. ம், திமுக வெற்றி பெறும். எப்படி வெற்றி பெறும்? மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளா? ம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெற்றி பக்கம் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. வெற்றி எங்க உறுதியா இருக்கோ அந்த பக்கம் தேமுதிக போயிருக்கோம் சொன்னாங்க. வெற்றி பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். வெற்றி பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. ம். ரெண்டாவது வந்து தாவேக்காவே கலட்டி விட்ட கட்சி அதிமுக சொல்றாரு. ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 32 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை முன்னேற்றிய ஒரு கட்சியை பார்த்து ஒரு சொல்றாருன்னா 7 வருடம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சார் கெஞ்சுனீங்க? அப்புறம் எதுக்கு சார் கெஞ்சுறீங்க? அப்புறம் எதுக்கு சார் கொடி ஆட்டும் போது எல்லாம் வந்துட்டாங்க பெரிய கட்சி வருதுன்னு ஏன் சார் கெஞ்சுனீங்க? ஜெயக்குமார் எதுக்கு சார் சொன்னாரு? ஜெயக்குமார் ஏன் சொல்லணும்? நான் இருங்க, பாஜகவால தான் நான் தோத்தேன் அவர் ஏன் சார் சொல்லணும்? நான் தாவேக்கா கூட சொல்லிச்சு நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தாரோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நாங்கள் அது இல்ல. அன்றைக்கு ஒரு கட்சிக்கார வரும்போது அவங்களை ஊக்கப்படுத்துவதுன்னா அரசியல் நாகரிகம். இந்த அரசியல் நாகரிகம் இல்லாத திமுக காரன் தான் இப்படி எங்களை கொச்சப்படுத்தும் போது உண்மையிலே வேதனையா இருக்குது. ஏன்னா அரசியல் நாகரிகம் இல்லாதவங்க. அப்புறம் நம்ம நண்பர் சொன்னாரு, யாரு, மோசஸ் விசிகா நண்பரு, அதனால தனிப்பட்ட குற்றங்கள் எப்படி ஆட்சியினுடைய அவலங்களாகும் சார். தனிப்பட்ட குற்றங்கள் நடப்பதற்கு காரணமே என்ன தெரியுமா? கஞ்சே போதைப் பொருட்கள் தான். அது தமிழ்நாட்டுல அதிகமா கிடைக்குது சார். கொடநாடு கரடி பொம்மையும் அதுபடிதான் நடந்ததா சார்? நீங்க பேசினா அவர் கேட்காது. நீங்க பேசு சார். நீங்க பேசுங்க சார். பேசுங்க, நீங்க நோட் பண்ணிங்க. அவர் பேசணும். அப்புறம் பொய்யா சொல்லினாரு. அப்புறம் சொன்னாரு மத கலவரங்கள் தமிழ்நாட்டுல இப்ப நடக்குதான் சார். தமிழ்நாட்டுல அதிகமான மத கலவரங்கள் இப்ப ஒவ்வொரு நடக்கும் போதும் திமுக ஆட்சி தான் இருக்குது. நாகூர் மத கலவரம் திமுக ஆட்சி காலத்தில் தான். கோவை மத கலவரம் திமுக ஆட்சி காலத்துல. வீக்களத்தூர் மத கலவரம் திமுக ஆட்சி காலத்துல. கோவை மத கலவரம் யார் ஏற்படுத்தினாங்க அதையும் சொல்லுங்க சார். என்ன இது போன்ற மத கலவரம் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கா? அப்புறம் 63,000 போராட்டம். நாங்க ஒரு போராட்டங்களை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். 38,000 போராட்டம். அதுல கூட பொய் சொல்றீங்க. 63,000 போராட்டம், 38,000 போராட்டம் அனுமதி கொடுத்தோம். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனா நீங்க அப்படி இல்லையா? தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா? யாரு? நம்ம தூய்மை பணியாளர்களை தூக்கி போட்டு மிதிச்சீங்க. நேத்துக்கு சார் இந்த ஹேண்டிகேப் சார், பாவம் சார், அவங்கள தூக்கி போட்டு அடிச்சு மிதிச்சு கொண்டு போய் உள்ள தூக்கி போடுறீங்க. இது ஒரு ஆட்சியா சார்? மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. ஒரு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி தூய்மை பணியாளர்களையும் எப்படி சொல்லுவாங்க ஹேண்டிகேப் மக்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல நீங்க பேசுறீங்க. இன்னொன்னு சொன்னார் கூட்டணி சேர்ந்தோம் சார். விசிக பிஜேபி கூட்டணி வச்ச கட்சி சார். தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள், தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் சொன்ன கட்சி விசிக. ராஜினாமா பண்ணதே சேர்த்து சொல்லுங்க சார். திரும்ப அவளுக்கு இந்த பாருங்க, விசிக ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார். பிஜேபி ஆதரவோடு தான். சார் அத 2 வருஷத்துல ராஜினாமா பண்ணது அதையும் சேர்த்து சொல்லுங்க. வெற்றி பெற்றது கணக்கு வராமா? ராஜா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வெற்றி பெறாம வருமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு நிமிஷம் அப்படி பேசுங்க. அப்புறம் இப்ப இந்த திமுகவை புனிதரா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் கேட்கிறேன், கருணாநிதியினுடைய பட சட்டமன்றத்துல திறந்து வைக்கிறதுக்கு ஏன் அந்த சங்கீனி நீங்க சொல்றீங்களா? ராஜ்நாத் சிங், ராம்நாத் கோவிந்த் இவங்களை வச்சுதான் நான் தரப்பேன்னு சொல்லி ஏன் பிடிவாதம் பண்ணணும்? நாணயத்தை அவங்களை வச்சுதான் ஏன் பிடிவாதம் பண்ணணும்? ஏன் ராகுல் காந்தி கிடைக்கலையா சார்? இதெல்லாம் அரசியல், அவர்களுக்கு வேண்டிய அவசியம். கருணாநிதி சொல்லல RSS இயக்கம், சமூக நீதி இயக்கம். குஜராத் கலவர பிறகுதானே நீங்க வந்து அந்த கலவரத்தை என்ன சொன்னார் கருணாநிதி? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதானே பிஜேபி கூட்டணியில சேர்ந்தீங்க சார். அரசியல் என்பது ஓட்டுக்கான அரசியல். நாம கூட்டணி எதுக்கு வைக்கிறோம்? இப்ப ஒற்றை கருத்து, ஒற்றை புள்ளி. இந்த ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இதுதான் நோக்கம். எங்களுக்கு வந்து நாங்க கொள்கை ரீதியா திமுக கூட்டணி வச்சிருக்கோம் இல்ல. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது கூட்டணி வச்சிருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன பார்ப்பாங்க? விலைவாசி எப்படி இருக்கு? நீங்கள் 2011 இருந்து 2021 வரைக்கும் விலைவாசி கிராஜுவலா படிப்படியா ஆயிருச்சு. இப்ப 25 ரூபாய் விற்ற அரிசி இன்னைக்கு 50 ரூபாய்க்கு போயிருக்கு சார். நீங்க எல்லா பொருளும் 4,65,000 ரூபாயை நீங்க கடனை வச்சிருக்கீங்க. இந்த வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே
ஒரே வருஷத்துல ஒரு மாநிலம் 2 லட்சம் கோடி கடன் வாங்கின வரலாறு இந்தியாவிலே இல்ல. இல்ல சார், ஜவஹர்லி சார் ஒரு நிமிஷம். தங்கம் தென்னரசு அவங்க வந்து நிதியமைச்சர், மாநில நிதியமைச்சர் சட்டமன்றத்துல பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலா சொன்னார். 2011 இருந்து 2018 வரைக்கும் ஒரு காலகட்டத்திலையும், அதுக்கப்புறம் 2018 இருந்து 2021 வரைக்கும் ஒரு காலகட்டத்திலையும் எப்படி உயர்ந்துச்சு அப்படிங்கறத அந்த கணக்கை வந்து சொல்லியிருந்தாரா இல்லையா? 2018 இருந்து 2021க்குள்ள அந்த 3 வருட காலத்துல பல மடங்கு உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சதவீதம் வந்து இல்ல அது பொய் சார். நேத்திக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்துல பேச போறார். யாரு? எதிர்கட்சி தலைவருடைய பேச்சு. உண்மையே தைரியம் தில்லு இருந்தா நேத்திக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏன் அந்த சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போகணும்? பதில் சொல்ல வேண்டியதானே? 3 மணி நேரம் பேசினார் சார், பதில் சொல்லல சார். இன்னொன்று சொல்றேன், நீங்க 2011ல திமுக ஆட்சியை விட்டு போகும்போது அது வைத்து விட்டு போட்ட கடன் வந்து 1,35,000 கோடி ரூபாய். அதற்காக நாங்க 32,000 கோடி ரூபாய் கடன் வட்டி செலுத்திக்கிட்டோம். அதற்கு பிறகு 10 வருடத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 30,000 கோடி என்ற அடிப்படையில 10 வருஷமா அதிமுக ஆட்சி வாங்கின கடன் மொத்தமே 3 லட்சம். நாங்கள் விட்டுட்டு போகும்போது 4,58,000 கோடி. அது இந்த கொரோனா காலத்துல மிகப்பெரிய செலவு. மிகப்பெரிய சொல்லணும்னா வேலை வாய்ப்புகளுக்கும், அதாவது அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளம், எல்லாத்துக்கும் வருமானம் எதுவுமே இல்ல. அது நிலைமையில கூட 3 லட்சம் கோடி. ஆனா இந்த 5 வருஷத்துல நீங்க வாங்கி இருக்கிறது தெரியுமா? 6 லட்சம் கோடி. எப்படி சார் சரியாகும்? எப்படி நீங்க என்ன கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க? நாங்க 63 கலை கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்ட கல்லூரிகள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், 63,000 மெட்ரோ ட்ரெயின், இன்னும் சொல்ல போனா கால்நடை பூங்கா, 4 கால்நடை பூங்கா, எத்தனையோ. நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க? ஒரு கட்டமைப்பை இந்த 5 லட்சம் 6 லட்சம் கோடியில உருவாக்கி இருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், இதை சாதிச்சிருக்கோம், இந்த பெரிய தமிழ்நாட்டை வளர்ச்சி பூமி கொண்டு போயிருக்கோம் சொல்ல முடியுமா? ஏன்னா தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்குன்னா உண்மை. அது எப்போ? உங்களாலயா? எங்களால 11ல இருந்து 21 வரைக்கும் அதிமுக கொண்டு வந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு உற்பத்தியை தொடர்ந்து பெருக்கி இன்றைக்கு அதனாலதான் ஜிடிபி வருவாய் உயர்ந்திருக்கு. இந்த ஆட்சி காலத்துல எங்க சார் இன்னும் கான்ட்ராக்ட் போட்டே முடியல, முடியல. ஒரு சில இடங்களுக்கு மட்டும். ஆகவே பொய்யலை சொல்வதற்கு இவர்கள் வல்லவர்கள். ஆனால் வரக்கூடிய தேர்தல் மக்கள் என்ன பார்ப்பாங்க? இந்த ஆட்சியில ஊழல் இருக்கா, நிம்மதியா வாழ முடியுதா, சட்டம் இந்த 5,000 ரூபாய் கொடுத்துட்டா வெற்றி பெற முடியுமா? மக்களுக்கு தெரியாதா? நீ 5,000 ரூபாய் ஏன் கொடுக்குற? எவ்வளவு காலம் கொடுக்கலாம? இதெல்லாம் தெரியாத சார். யாரை ஏமாத்துறதுக்காக 5 வருஷம் கொடுக்காம, பொங்கல் பரிசு கொடுக்காம 5,000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்களா உங்களுக்கு? ஓகே சார். தமிழ்நாட்டு மக்களை, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு முறையும் திமுக மார்தட்டி கொள்ளும். நாங்கள் இதை சாதித்து விட்டோம், அதை சாதி விட்டோம், நாங்க கிழிச்சு விட்டோம், அதை பண்ணி விட்டோம். அடுத்த தேர்தல் அவங்க வெற்றி பெறதே இல்லை. வரலாறு தான் மீண்டு வரப்போகுது.